நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களே, சிஎல்பி திரு ராஜேஷ் அவர்களே, முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு தங்கபாலு ஐயா அவர்களே, திரு ரூபி மனோகரன் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வின் தலைமை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கும் திரு ஆர்.எஸ். செந்தில்குமார் அவர்களே, திரு சுந்தரமூர்த்தி அவர்களே, திரு விஜய் ஆனந்த் அவர்களே, திரு குமரகுருநாதன் அவர்களே, திரு ஐயப்பன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் திரு முருகானந்தம் அவர்களே, திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களே, திரு கே.டி. லக்ஷ்மிகாந்தன் அவர்களே, திரு காஞ்சிபுரம் விஸ்வநாதன் அவர்களே, திரு டி. செல்வம் அவர்களே, திரு சொர்ணா சேதுராமன் அவர்களே, இந்த பகுதியில்தான் முதலில் நான் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவராக பொறுப்பெடுத்த பொழுது 2 மாநில அகில இந்திய தலைவர்களை இங்கே கொண்டு வந்துதான் முதலில் என்னுடைய பயணத்தை துவக்கினேன். 4 ஆண்டு காலம் மிக சிறப்பாக சென்று 2 பேர் அதில் சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். 5 பேர் மாவட்ட தலைவர் ஆகக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். அப்பேற்பட்ட செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் என்பது மிகவும் ஒரு ராசியான மாவட்டம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் நண்பர்கள் இன்னும் உத்வேகத்துடன் இருக்கிறார்கள். அண்ணன் ஆர்.எஸ். செந்தில்குமார் அவர்களை இன்னும் கண்டு கொள்ள வேண்டும் என்றும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தருணத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு மாலை போட்டால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்று கேட்டுக்கொண்டு விக்னேஷ் ஜாஃபர் எல்லாம் சென்று ஒரு மாலை போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். போங்க பட்டக்கு போங்க, போய் போடுங்க, போங்க, டக்குன்னு போங்க. ஆனால் செந்தில் அண்ணன் கூட போய் ஹெல்ப் பண்ணுங்க. போங்கப்பா போட்டோக்கு. இந்த அருமையான நீங்க நிலுங்க இந்த நேரத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகள் செயல் கூட்டம், அதேபோல் நம்முடைய மாநில தலைவருடைய சுற்றுப்பயணத்தின் துவக்க கூட்டம் இந்த பகுதியில் நடந்திருப்பது இந்த மாவட்டத்தின் அனைத்து காங்கிரஸ் பேரியக்க நண்பர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் குடும்பத்தை ஒருங்கிணைந்து நடத்த வேண்டும். அதே நேரத்தில் பூத் லெவல் ஏஜென்ட்டுகளை காங்கிரஸ் பேரியக்கத்தில் போட வேண்டும். அதே நேரத்தில் இந்த பேரியக்கத்திற்கு இன்னும் பலம் சேர்த்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டவனாக அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய இந்த காங்கிரஸ் பேரியக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண இருக்கிறது. அதையெல்லாம் நாம் அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றோம். வட மாநிலங்களில் போய் சென்று பேச இன்று பிரதமருக்கு வேலை இல்லை என்பதால் இந்த 3 வாரத்திலே வந்து என்னமோ லோக்கல் பேச்சாளர் மாதிரி நாளைக்கு கூட வந்து தமிழ்நாட்டுக்கு வரார் இந்த பிரதமர். அந்த அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாடு மீது கண் இருக்கிறது அவர்களுக்கு. நாம் எல்லாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியாவில் வேலையின்மை அதிகமாக இருக்கிறது. அங்கெல்லாம் அவர்களின் பேச்சை எடுப்படுகிறது. இங்க அந்த பிரச்சனை கிடையாது. இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இங்க வந்து வறுமை கிடையாது. இங்க பிஜேபிக்கு வேலை கிடையாது. வறுமை இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி இருப்பான், வேலை இல்லைன்னா பிஜேபி இருப்பான், குடும்பங்கள் சிதறி இருந்தால் பிஜேபி இருக்கும். இவை எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் அங்கு திராவிடன் இருப்பான், தமிழன் இருப்பான். இந்த பகுதியில் அவர்கள் வரவே வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவர்கள் நம்மை உரசி பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்று பார்த்தீர்களே ஆனால் சர்வ சாதாரணமாக ஒரு டீ கடையில் பாம்பு வெடிக்குது.
ஏன்னா பிஜேபி ஆட்சியில் இல்லை. பிஜேபி ஆட்சியில் இருக்குமோ அந்த இடத்துல பாம்பு வெடிக்காது. என்ன காரணம்னா யார் வச்சான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி இன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. மனித உயிர்களை துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதை வென்றெடுக்க வேண்டும் என்றால் தலைவர் ராகுல் காந்தி மத்தியில் வர வேண்டும். அதற்கெல்லாம் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறியவனாக இந்த நல்வாய்ப்பைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஜெய்ஹிந்த்.